ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 90's கிட்ஸோட ஃபேவரட்டான பொரி உருண்டை எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 90's கிட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இப்போவும் நிறைய கிட்ஸுக்கு பொரி உருண்டை ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலேயே எப்படி ஹெல்த்தியாக பொரி உருண்டை பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பொரி உருண்டை பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதும் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். நம்ம 3 கப் அளவு பொரிக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்க போகிறோம். இப்போ 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துட்டு லைட்டாக மிதமான ஹீட்டில் வறுத்து எடுக்கணும். ரொம்ப வறுக்கணும்னு கிடையாது, ஏற்கனவே அது கிறிஸ்பியாக தான் இருக்கும். நம்ம லைட்டாக வறுத்தா போதும். எந்த பதத்தில் வறுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தொட்டோன்னு கொஞ்சம் ஹீட் ஆகும்ல, அந்த பதத்துக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் இது பொரியில் சின்ன சின்னதாக தூசி ஏதாவது இருந்தால் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இப்படி கையை வச்சு நசுக்குனா எந்த மாதிரி எப்படி மாவு மாதிரி உடையும், அந்த பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இது லைட்டாக ஹீட் ஆனதோ இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட பொரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சின்ன கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ பாகு காய்க்க போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வெல்லம் கரையட்டும். உங்ககிட்ட ரொம்ப குவாலிட்டியான வெல்லம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சதும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மறுபடியும் சேர்த்து பாகு காய்ங்க. என்கிட்ட இது ரொம்ப குவாலிட்டியான வெல்லம், எந்த தூசி எதுவுமே இருக்காது. ஸோ நான் டேரெக்டாகவே ஆட் பண்ணிவிட்டு பாகு காய்க்க போகிறேன். இப்போ வெல்லம் நல்லா கரையணும். நல்லா இன்னும் கொஞ்சம் கூட இதை நல்லா உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படியும் கரைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நான் லைட்டாக தான் உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கரைய ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல ஒரு பாகுபதம் வரணும். அதாவது கம்பி பதம்லாம் கிடையாது, அதையும் தாண்டி இப்போது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. நல்லா அப்படி கையில் எடுத்து பார்த்தா அப்படி பால் மாதிரி இருக்கும், கண்ணாடி பால் மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி வரணும். இது என்ன கல் பதம்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் கையில் வச்சாலே நல்லா உருட்டினா அப்படி கல் மாதிரி உருண்டுரும். அந்த பதத்துக்கு இது ரெடி ஆகணும். இப்போ கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக இந்த பாகை உள்ளே ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, மெதுவாக இங்கே பாருங்கள், இப்போ நல்லா உருண்டு வருது. இதுதான் அந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்துக்கு இது வந்திருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நமக்கு அந்த கல் மாதிரி இருக்கிற பாகு பதத்துக்கு வந்துடும். ஓகே, இந்த பதம் நம்ம என்ன பண்ணாலுமே பால் ஷேப்பில் உருண்டுட்டே தான் வரும். ஓகே, இது கரெக்டான பதம் கிடையாது. நம்ம பொரி உருண்டை செய்கிறதுக்காக இன்னொரு அடுத்த பதம் வரணும். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இது கூட ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் விட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பொரி உருண்டை ரெடி ஆயிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும், நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போவே தெரியும். எடுக்கும் போதே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைட்டாக அந்த நம்ம பிளாஸ்டிக் கவர்லாம் உருகுன ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, தெரியுது? அது ஒரு மாதிரி உருண்டுகிட்டே வந்ததில்ல, ஆனால் இது அப்படி வராது. கீழே போட்டு காமிக்கிறேன். அப்படியே அந்த கல் விழுற சவுண்டு கேட்கும், டைங் டைங்குன்னு. ஸோ ஓகே, அது நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 சொட்டு மட்டும் விட்டால் போதும், அதிகமாகலாம் ஆட் பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா, இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஏன்னா நம்ம இதில் வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம், வேறு சுகரோ எதுவுமே ஆட் பண்ணலை. இது கூட உங்களுக்கு ஏலக்காவோ அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வறுத்து எடுத்து வச்ச பொரி இப்போ ரெடியாக இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது அந்த சூடாக இருக்கும் போதே நம்ம பால் ஷேப்பில் பிடிச்சாதான் வரும், இல்லாட்டினா உடஞ்சி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இது சூடாக இருக்கிறதுனால நம்ம கையில் தண்ணி இல்லைன்னா நெய் அது மாதிரி ஏதாவது ஒன்று கையில் எடுத்துகிட்டு இதை பிடிச்சாதான் நம்மளுக்கு அந்த சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ தண்ணி தான் எடுத்திருக்கேன்.
நீங்கள் ஒன் டே தான் வச்சுக்கிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி எடுத்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கீ யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒன் டே கூட இருக்காது, வச்சோடனே கொஞ்ச நேரத்துலேயே காலியாயிரும். ஸோ அதனால் நான் தண்ணி வச்சு பண்ணுறேன். ஓகே, ஒவ்வொரு பால்ஸாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டியும் பெருசுமா பிடிச்சிருக்கேன். ஏன்னா டக்குன்னு பிடிச்சாதான் அது வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால் நான் வந்து டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பெரிய பால்ஸும் குட்டி பால்ஸும் மாற்றி மாற்றி பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, ஆனால் மேக்ஸிமம் பெருசாக பிடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு அந்த ஷேப் வரும் நமக்கு. ஓகேவா? இப்போ நம்மளோட ஒவ்வொரு பொரி உருண்டையாக ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போயே சாப்பிட்லான்னு தோணுது. ஆனால் நான் இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணியிருந்தேன். ஏன்னா விநாயகருக்கு வந்து பொரி, கடலை, அவல் தான் நம்ம படைப்போம். ஸோ நான் பொரிக்கு பதிலாக பொரி உருண்டையை செஞ்சு படைச்சிருந்தேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பொரி உருண்டையை டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது, நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா முக்கியமான விஷயம், எப்பயும் போல தான், நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.